இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே, பருதவித குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காலங்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் கர்த்தர் கிருபையாய் 3 மாதங்களை முடித்து இந்த 4வது மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த மாதம் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதமாக இருக்க போகிறது. ஏனென்றால் இன்னைக்கு அநேக இடத்துல நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இது நடக்குமா, இனி அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் துக்கத்தோடு வேதனையோடு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தோல்விகளையும் நஷ்டங்களையும் பலவீனங்களையும் சந்தித்து போராடி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு நம்பிக்கை உண்டாகுமா? ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற விதத்தில் அவருடைய கிரியைகள் இருக்க போகிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்க வேண்டும். தாவீது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீரே நம்பிக்கைன்னு சொல்றாரு. வேற எந்த ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாவீதை நடத்தி வந்த பாதைகளை நன்கு அவர் அறிந்திருந்தார். ஏன்? அவருடைய ஆரம்பம் ஆடு மேய்க்கிறது. ஆனால் எவ்வளவு அருமையாக ஒரு ராஜாவாக மாற்றி வைத்தார். எந்தவித தகுதி கிடையாது, அவருக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்களே, பரிந்து பேசக்கூட ஆட்கள் கிடையாது. ஆனால் அற்புதமாய் அனாதையாக புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு உயர்த்தினார். எப்படி நம்பிக்கை வைக்காமல் இருக்க முடியும்? அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும், நம்புகிறது தேவனாலே வரும். எல்லா ஒரு காரியத்திலும் நம்பிக்கை ஆண்டவர் மேல் தான் வைத்தார். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவில்லையே. இனி முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட வந்து ஆனாலும் கர்த்தர்ட்ட தான் போய் நிற்பார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? சொல்றார், எழுந்து போ, திருப்பிக் கொள்வாய், திருப்பி கொண்டு வருவா. இன்னும் வஸ்தேவானுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல கல்லெறிறாங்க. அவருடைய நம்பிக்கையெல்லாம் அந்த மகிமையின் வாழ்வு. விரோதமா பற்கடிக்கிறாங்க. எவ்வளவோ போராட்டம் இயேசுவுக்காக அவர் நிற்பதினாலே, பிரசங்கிப்பதனாலே. ஆனால் பயப்படவே இல்லை, கவலைப்படல, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே, காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாளை தினத்தெல்லாம் நினைச்சு கவலைப்படுறோம். சந்தோஷமா யார் முகத்தையா பார்க்க முடியுதா? எப்பமாவது சிரிக்கிறாங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன நம்பிக்கை? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் எனக்கு இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு இல்லாம் சொல்லி பாருங்களேன். காலங்கள் அவர் கையில இருக்குது, எதிர்காலம் அவர் கையில இருக்குது. நான் சிறியவனாக இருந்தாலும் குப்பிலிருந்து என்னை எடுத்து உயர்த்த முடியும், எளிவனா இருந்தாலும் என்னை தூக்கி நிறுத்த முடியும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை. இப்ப மனுஷனை நம்புறோம், வியாபாரத்தை நம்புறோம், வேலையை நம்புறோம், நம்முடைய சரீரத்தை நம்புறோம். என்னைக்காவது அது செட் ஆகுதா? வேலையில பிரச்சனைங்கிறோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலையை இழக்கிறாங்க. சரீரத்துல எப்போ என்ன வியாதி வரும்னு தெரியல. அவங்களதான் நம்பினேன், ஏமாத்திட்டாங்களே சொல்றீங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பத்தக்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு. நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் நம்பி பாருங்க. பவுலுடைய வாழ்க்கை பாருங்க. அப்போஸ்தலர் 27 பாத்தீங்க, கைதிகளோடு கைதியாய் நாடு கடத்தப்படுறாரு. கப்பல் பிரச்சனையில மாட்டிக்குது. யாரு தப்புவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாதான். ஆனா ஆண்டோடைய வார்த்தை வருது தூதன் மூலமா, நம்பிக்கை வந்துருது. மற்றவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு, கரை சேர்தாங்க. இனி அவ்வளவுதான். நம்பிக்கை இழந்து போய் வியாதியில படுத்திருக்கலாம், பலவீனத்துல இருக்கலாம், அழுது போராடிட்டேன்பா, எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன். நிறுத்திடாதுங்க. எண்ணம் விடாமாண்டவர் பிடிச்சிக்குங்க. ஏன் உபத்திரம் வருதா? பொறுமை விட்டுறாதுங்க. பொறுமை வேணும். அதே மாதிரி அந்த நேரத்துல தான் ஜெபத்துல அதிகமா உண்மையா தரித்திருக்கணும். இதை செய்து பார்ப்போம், நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் தான் சொல்ல விரும்புகிறா. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். ஒரு கப்பல் பிரயாணம், எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அக்கறைக்கு போன அந்த கப்பல் போகிற வழியில பனிக்கட்டி பாறைகள் சூழ்ந்துருச்சுது.
திடீர்னு அந்த கப்பல் ஓட்டுநர் தலைவன் சொல்றான், இனி கப்பல் போகாது, திரும்பி போகலானால முடியாது, அந்த பனிப்பாறைகள் வேகமா மூவ் ஆகுது, கப்பலை ஒருவேளை தாக்குச்சுன்னா கப்பல் கூட உடைந்து விடலாம், சேதம் வரலாம், எனிவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம், பி அலர்ட் சொல்லிட்டாப்ல. எல்லாரும் அழுறாங்க, புலம்புறாங்க, என்ன செய்யறன்னு தெரியல. ஒரு குட்டி பாப்பா அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கிறா, கவலைப்படாம பாடிட்டு இருக்கிறா, உட்கார்றா, ஏறுறா, குதிக்கிறா. மற்றவங்க எல்லாரும் துக்கத்தோடு நம்ம மூழ்கி விட போறோம், நம்ம செத்தோம், அவ்வளவுதான், அக்கறை போய் சேர மாட்டோம், நம்பிக்கையெல்லாம் போச்சுது, பயம் வந்துருச்சுது. நல்ல எதிர்பார்ப்போடு பிரயாணப்பட்டாங்க, எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த குட்டி பிள்ளை மேல சில பெரியவருடைய பார்வை போச்சுது. என்னடா அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டா, பாப்பா கப்பல் முங்க போத, சாக போறோம், உனக்கு பயம் இல்லையா? சிரிச்சுதான் சந்தோஷமா, என்னடா இந்த பிள்ளை இதனால இந்த நேரத்திலும் பயம் இல்லாம சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்குத. அவ திருப்பியும் கேட்டாங்களாம், கை காமிச்சுதான். முன்னாடி ஒருத்தர் அந்த சுக்கானை பிடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறது யார் தெரியுமான்ட்டு. ஆமா, அவர் தான் கேப்டன், ஓட்டுறாரு. இஸ் மை டேட், என்னுடைய அப்பா. அவங்க இதே மாதிரி எத்தனையோ பனிப்பாறைகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஐ நோ தட், எனக்கு தெரியும். அக்கறை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்ப அக்கறை எங்க கண்ணில் படல, எங்க அப்பா கண்ணிலும் படல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அக்கறையில் போய் கொண்டு சேர்ப்பாங்க. அதனால நான் ஏன் கவலைப்படணும், நான் நம்பிக்கை இருக்கிறனால சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னாப்லையா. அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற ஏசு இருக்கிறாரு. சிஷ்யர்களை அக்கறைக்கு போங்கன்னு சொன்னாரு. காற்று வீசிச்சு, அலைகள் எழும்பிச்சுது, இறைச்சல், மூழ்கிருவோம் என்று அலர்னாங்க. ஏசு என்ன பண்றாரு, காற்றின் கடலை அதட்டுகிறாரு. இறையாதே, அமைதலா இருக்கிறாரு. அமைதி ஆயிடுச்சுது. அக்கறைக்கு போனாங்க. பாதியில நம்முடைய ஓட்டத்தை முட்டிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, பாதியில விட்டுட்டு போறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, கடைசி வரை நடத்துகிறவர். ஆனா நம்பிக்கை மட்டும் அவர் மேல வைப்போம். இந்த மாசம் நம்பிக்கை நீங்க வச்சிட்டீங்கன்னா திருப்பி கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லுங்க, கர்த்தர் போஷிப்பார்னு சொல்லுங்க, கர்த்தர் இந்த படுக்கையை மாற்றுவார்னு சொல்லுங்க, கர்த்தர் இந்த பலவீனம் மறையும்படியா செய்வார் சொல்லுங்க, மீண்டுமாய் எழும்புவேன்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க, இந்த மாசம் நம்பிக்கை பெருகும், நன்மைகள் தொடரும். இதையும் தாண்டி அந்த மகிமையான வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறி அதன் மேல் நம்பிக்கை வைப்போம். இந்த உலகத்துல எல்லாம் பாடுகள் தான். ஒரு நாள் பாடுகள் இல்லாத, வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, கஷ்டம் இல்லாத, நிந்தை இல்லாத, அவமானம் இல்லாத, என்றைக்கும் இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வச்சிருக்குது. அந்த நம்பிக்கையும் நமக்கு பெருகும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு புதிய ஆரம்பமா இருக்கட்டும்பா. பலவீனத்தின் பாதைகள் இன்றோடு மறையட்டும், பாடுகளுக்கு ஒரு முடிவு கட்டுங்கப்பா. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் கட்டப்படட்டும், புதிய பலத்தினால் நிரப்பி நம்பிக்கை இல்லாத பகுதிகள் எவைகள்லாம் இருக்கிறதோ பட்டு போன பகுதிகள் துளிர் விடுபடி அச்சுவீராக. கண்ணீர் துடைக்கப்படட்டும், புதிய பலத்தினால் இன்றைக்கு எழும்பட்டும் அப்பா. மாதம் முழுவதும் நீர் நடத்துகிறதை அனுபவிக்க வேண்டும், பிரசன்னத்தினால் நிறையப்பட்டு இருக்க வேண்டும். எல்லா நிந்தைகள் மாறணும்பா. இருள் மறைவதற்காய் ஸ்தோத்திரம், வெளிச்சம் உதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது பலன் இறங்கட்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. இந்த மாதிரி எந்த காரியங்களும் சந்தோஷத்தை கெடுக்குது, இந்த காரியம் துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறதோ உமக்கு தெரியும். அவைகள் மாறட்டும். நம்பிக்கை உண்டாகி சந்தோஷமாய் உமக்காக ஓட வாழ உம்மை சார்ந்து கொள்ள கிருபை கொடுங்க. துதிகனமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். ஆமேன். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர்.